டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரே ஒரு ஸ்டாக்கை நம்ம ஃபண்டமெண்டலாகவும் அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அண்ட் அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ் அண்ட் டெக்னிக்கல் ஃபேக்டர்ஸை லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி எதிர்பார்த்தது தான் இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அடுத்த வீடியோ வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோக்கு அதே தான் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்கள்கிட்ட இந்த லைக்ஸ் வந்து நான் ஒரு மினிமமாக ஒரு 100 லைக்ஸ் எதிர்பார்க்குறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது கேபிஐடி டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டெக்னாலஜி அப்படிங்கிற வேர்டு வந்துருச்சு அப்படின்னு நம்ம திங்க் பண்ணக்கூடியது இது ஒரு ஐடி கம்பெனி அப்படிங்கிற தாட் கண்டிப்பாக நம்மளுக்கு வரும். பட் ஐடி கம்பெனிக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இவங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் சொல்யூஷன் ப்ரொவைடராக தான் இருக்காங்க. ஐடி கம்பெனி மாதிரியே தான் நம்மளுக்கு அது ஃபீல் வரும். பட் அதர் ஐடி கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன திங்க் பண்ணுவோம்னா அவங்களுடைய ஒர்க்கிங் ஆக்சுவலாக வந்து அவங்க ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர். நம்மளுடைய இந்தியன் ஐடி கம்பெனிஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக தான் இருக்காங்க. இப்போ நம்ம எந்த ஒரு வெப்சைட்டு எந்த ஒரு ஆப் யூஸ் பண்ணாலும் சரி அதனுடைய பேக்ரவுண்டில் ஒரு ஐடி கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. கிரியேட் பண்ணதோட அவங்களுடைய ஒர்க் நிற்காது. அது கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு மால் ஃபங்க்ஷன் நடக்க சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஏதாவது அக்சஸ் பண்ணுறதுக்கான அதாவது அதர்ஸ் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் பே பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டாக இருக்குது, ஒரு பேங்கிங் வெப்சைட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம மொபைலில் கூட அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு ஆப்பையும். இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் நிறைய பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி அப்டேட் பண்ணாமல் நம்மளுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அது ஈஸியாக என்ன பண்ண முடியும்னா அந்த வெப்சைட்னுடைய டூல்ஸ் எல்லாத்தையும் கிராக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் திருட முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஒரு முக்கியமாக ஒரு 3 விஷயத்தை இண்டிகேட் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பெடட் சாஃப்ட்வேர். ஸோ இப்போ எம்பெடட் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலாக எதுக்காக இன்ஜினியரிங் ஃபீல்டில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது பொதுவாகவே ஒரு மிஷினையும் இல்லை ஏதாவது ஒரு டிவைஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுவாங்க. எம்பெடட் அப்படின்னாலே அதுதான் அந்த மீனிங். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷினை அக்சஸ் பண்ணுறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ் தான். அதாவது வெஹிக்கிள்ஸில் தேவையான சாஃப்ட்வேர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேஜராக கிரியேட் பண்ணுறாங்க. அண்ட் வெஹிக்கிள்ஸில் இப்போ நம்ம கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல்லி மெக்கானிக்கல் பார்ட்டாக இருக்கும். ஒரு காரு இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு ட்ரக்கு பஸ் எதுவாக இருந்தாலும் சரி ஃபுல்லி மெக்கானிக்கல் பார்ட்டாக தான் இருக்கும். ஒரு சில எலக்ட்ரிக்கல் பார்ட் இருக்கும். அந்த எலக்ட்ரிக்கல் பார்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த இன்ஜினை செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அண்ட் அந்த லைட் எரியறதுக்கு, உள்ளுக்குள்ளே லைட் எரியறதுக்கு, வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் எரியருக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் ரொம்ப ரொம்ப மைனரான எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ்னுடைய அந்த ஒரு இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமாக ஆரம்பிச்சது. இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மியூசிக் கேட்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம். பட் நிறைய ஆப்ஸ் இருக்குது. அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணி தான் அந்த ஒரு வெஹிக்கிளே நம்மளுக்கு இப்போதைக்கு லான்ச் ஆகுது. இப்போ நம்ம வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம வாங்கணும்னு திங்க் பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்னென்ன அடிஷனல் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே திங்க் பண்ணுவோம். ஒரு சின்ன சின்ன ஃபீச்சர்ஸாக தான் இருக்கும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் விண்டோ மாதிரி. இப்போ விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே கீழே இறங்குறது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கையில் பிடிச்சி சுற்றுற மாதிரி இருக்கும். இப்போலாம் ஆட்டோமேட்டிக்காக ஏறி இறங்குறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கி ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் பண்ணுறது. இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு இப்போ இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸை நம்ம விரும்புகிறோம். சென்ட்ரல் லாக் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திங்க் பண்ணி பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டோராக லாக் பண்ணணும் சாவி வச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு போக 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 வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சது. இனி போக போக வந்து பார்த்தீங்கன்னா இது பல மடங்கு மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க வெஹிக்கிளை விட இனியும் ஒரு 5 இயர்ஸ் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 25 இயர்ஸ் பேக் யூஸ் பண்ணதுலேருந்து கிட்டத்தட்ட இப்போ தான் ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். பட் இனி அவரோட அடுத்த 5 வருஷத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் மாற்றம் அப்படிங்கிறது இந்த ஃபீல்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கணும். அண்ட் ஆல்சோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ அண்ட் டிஜிட்டல் சொல்யூஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது ஏஐ யூஸ் பண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மொபிலிட்டி அப்படிங்கிறது இவங்களுடைய முக்கியமான ஒரு தாட்டாக இருக்குது. அந்த இவங்க கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு குரூப் தான் பேக்ரவுண்டில் இருந்திருக்காங்க. அதாவது நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 2019க்கு முன்னாடி இது வந்து பிர்லா சாஃப்ட் லிமிடெட் அந்த கம்பெனிக்குள்ளே தான் வந்துச்சு. அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி பிஸ்னஸ் ஆகும் அண்ட் ஆல்சோ இன்ஜினியரிங் அண்ட் மொபிலிட்டி சொல்யூஷன் ப்ரொவைடராகவும் இருந்திருக்காங்க. அதில் அந்த இன்ஜினியரிங் அண்ட் மொபிலிட்டி சொல்யூஷன் அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கம்பெனியாக லிஸ்ட் பண்ணி நம்மளுக்கு மார்க்கெட்டில் கொடுத்தாங்க. அந்த டைமில் அதனுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேபிஐடி இன்ஜினியரிங் இருந்துச்சு. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம கேபிஐடி டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இவங்களுடைய ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அது வந்து அதர் ரீஜனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ பேஸ் பண்ணி 27% உங்களுக்கு ரெவன்யூ வருது. யூரோப்பை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 52%. இதை நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னாலே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 78-79% வந்து
ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து நமக்கு வந்துட்டு இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏவும் யூரோப்பும் தான் மேக்ஸிமமாக இருக்குது. யூரோப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. அதோட அட்வான்ஸ்டாகவும் நிறையா வெஹிக்கிள்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்து தான் நம்மளுடைய கண்ட்ரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஏஷியாவை பொறுத்த வரைக்கும் 22%, அதாவது நம்ம இந்தியான்னு மட்டும் சொல்ல கிடையாது, ஜென்ரலாகவே ஏஷியாவில் 22% அப்படிங்கிற மாதிரி இவங்களோட ரெவன்யூ வந்துட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இனி அடுத்து கரண்ட் லெவலில் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுனுடைய பாப்புலேஷனை நியர்லின்னு சொல்ல முடியாது, ஒரு 50% வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏஷியா அந்த ரீஜனுக்குள்ளே இருக்குது. அதில் பர்டிகுலராக இந்த 2 கண்ட்ரீஸ் இந்தியாவும் சைனாவும் தான் மோஸ்ட் ஆஃப் தி பாப்புலேஷன் இருக்கக்கூடிய கண்ட்ரியாக இருக்குது. ஸோ அதில் இவங்களுடைய டாமினேஷன் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் இவங்களுடைய ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் கார்ஸ்லேருந்து 78% ரெவன்யூவும், கமர்ஷியல் இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 22% ரெவன்யூ வந்துட்டு இருக்கு. இதில் ஒரு கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய கிளைண்ட்ஸ் வந்து இப்போ கிளைண்ட்ஸ் மூலமாக ரெகுலர் கிளைண்ட்ஸ் மூலமாக வரக்கூடிய ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 88% இருக்குது. அதுதான் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர். ஏன் அப்படின்னா அவங்களால மட்டுமே உங்களுக்கு 88% ரெவன்யூ வந்துட்டு இருக்கு. ரிமைனிங் 12% அப்படிங்கிறது அதர் விஷயங்கள் மூலமாக வந்துட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது அந்த கான்சன்ட்ரேட்டடான ஒர்க் பண்ணக்கூடிய அந்த இடத்துலேருந்து ஏதாவது ஒரு ஸ்டாப் நடந்துச்சு அப்படின்னா மேபி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது இல்லை இவங்களுடைய ரெவன்யூஸ் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நிறைய கம்பெனிஸ் அக்யூசிஷன் பண்ணுறாங்க அண்ட் நிறைய கம்பெனிஸ் கூட ஜாயின் வெஞ்சர்ஸ் வச்சிருக்காங்க. இது எல்லாமே இதனுடைய பிஸ்னஸ் ஃபேக்டர்ஸ். அடுத்ததாக இவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம பார்க்க வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி உங்களுக்கு லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன். மார்க்கெட் கேபிட்டல் 20,809 கோடி இருக்குது. ஒரு மிட் கேப் ஸ்டாக்னு நம்ம சொல்லிக்கலாம். கரண்ட் ப்ரைஸ் 759 இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 625 வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து வந்து நம்மளுக்கு பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. இந்த 625 அப்படிங்கிற இந்த லோ 52 வீக் லோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஹையிலேருந்து ஃபாலோ ஆகும்பொழுது நான் ஃபிக்ஸ் பண்ண செகண்ட் பாட்டம் சப்போர்ட். அதாவது நான் வந்து ஸ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் லெவலில் 2 சப்போர்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். என்னுடைய மெம்பர்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு தெரியும். மெம்பர்ஷிப் வீடியோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சேனலில் கொடுத்துட்ருக்கேன். அந்த சேனலுடைய நேம் டிசிடி டெக்னிக்கல் அனலைசர். அந்த சேனலுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வேணால் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இதுக்கு முன்னாடி நான் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த ப்ரைஸ் தான் நான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதான் ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்னு சொன்னேன். எக்ஸாக்டாக அந்த பாட்டமை டச் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. அதை டச் பண்ணது ரொம்ப நாட்கள் முன்னாடிலாம் கிடையாது, ஒரு 5 வாரத்துக்கு முன்னாடி தான் டச் பண்ணியிருக்கு. அதுக்குள்ளே அதை டச் பண்ணதுக்கப்புறம் அது நல்ல ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறதுனால அங்கிருந்து நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து இப்போ 759 அப்படிங்கிற ப்ரைஸில் இருக்குது. இதோடைய ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27.4. இது கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய பிஇ அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் தோணலாம். பட் ஃபியூச்சரை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிஇ அப்படிங்கிறது நம்ம கம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். அப்போ நம்ம கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரீவியஸாக எவ்வளோ பிஇயில் ட்ராவல் ஆகிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 119 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. அண்ட் இதனுடைய ப்ரைஸ் டு புக் 6.38 கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் ஆர்ஓசி அண்ட் ஆர்ஓஇ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. 40 and 32.5 15% இருந்தாலே போதும் நம்ம சொல்லுவோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 40யும் 32.5 இருக்குது. ஒரு மிகப்பெரிய அளவில் புக் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு ஆர்ஓசி ஆர்ஓஇ இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10 அப்படி வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஃபேஸ் வேல்யூ 1க்கு இதனுடைய ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 76 ரூபா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ 10 அப்படிங்கும்போது 759 அப்படின்னா 1 அப்படிங்கும்போது 75.9 அதுதான் அதனுடைய வேல்யூவாக இருக்கும். அடுத்த டெப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 529 crores. இது நம்மளுடைய மார்க்கெட் கேபிட்டல் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மி. டெப்ட் டு ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 0.16 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. அடுத்ததான் இவங்களுடைய ஷேர்ஸ் ஏதாவது பிளச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஷேர்ஸ் எதுவும் பிளச் பண்ண கிடையாது. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6,272 கோடி. இது வந்து நம்ம 4 குவார்ட்டருக்கான ஒரு வேல்யூ. சேல்ஸ் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரீசனபிளாக இருக்குது. ப்ராஃபிட் க்ரோத் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. அது மேபி இப்போ இருக்கக்கூடிய வருஷங்களில் நம்மளுக்கு ஆட்டோமொபைல் செக்டரில் ஏதாவது ஒரு ரீசனால கூட இந்த மாதிரி கம்மியாக இருக்கலாம். அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்ட்டு. இன்ட்ரின்சிக் வேல்யூ வச்சு பார்க்கும்போது ஒரு 586. புக் வேல்யூட இன்ட்ரின்சிக் வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். எதுக்காக அப்படின்னு இந்த மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு ஃபியூச்சர் வேல்யூ மாதிரி தான் அதை நம்ம திங்க் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது எந்தெந்த ஸ்டாக்குக்கெல்லாம் புக் வேல்யூட ரொம்ப ரொம்ப அதிகமான இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கும் அது ஓரளவுக்கு பெட்டரான ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கம்பெனி அப்படிங்கிறத நம்மளுடைய தாட்டில் இருக்கணும். ஸோ அந்த விஷயத்தில் பார்க்கும்போது இங்கே புக் வேல்யூட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அதிகமாக தான் உங்களுக்கு ஒரு 5 மடங்கு அதிகமாக இருக்குன்னு கூட சொல்லிக்கலாம் இன்ட்ரின்சிக் வேல்யூ. அப்போ நம்மளுக்கு அது ரீசனபிளான ஒரு ஃபியூச்சர் க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறத அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ இண்டிகேட் பண்ணுது. அடுத்தது நம்ம இந்த ப்ரைஸ் அண்ட் பிஎல்லாம் லாஸ்ட்டாக வருவோம். இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 245 crores வரைக்கும் லாஸ்ட் இயர் காமிச்சிருக்கக்கூடிய குவார்டர்லி ரிசல்ட்ஸில் எங்கே மேக்ஸிமம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா மார்ச் 2025 மேக்ஸிமம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 3 குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு டிக்ளைன் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ளைன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் குவார்டர்லி ரிசல்ட்ஸில் வந்திருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இந்த ஒரு ரீசனால தான் ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது பெரிய லெவலுக்கு ஏறலை. ஜஸ்ட் 0.3% தான் உங்களுக்கு ஒரு க்ரோத் காமிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இண்டிகேட் பண்ணுறாங்க. அடுத்ததாக இயர் ஆன் இயர் பர்ஃபார்மன்ஸில் பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்னது தான் 2019க்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆல்ரெடி கம்பெனி கூட மெர்ஜ் ஆகிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு
தனியாக ஸ்ப்ரெட் பண்ணி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு 2019 புதுசாக ஸ்டார்ட் பண்ண கம்பெனி கிடையாது. இது ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருந்த கம்பெனி தான். இப்போ நம்மளுக்கு சடனாக ஒரு மிகப்பெரிய க்ரோத்லாம் வர கிடையாது. ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருந்தது, அது தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்க. எவ்ரி இயர் ஆன் இயர் நம்ம செக் பண்ணி பார்க்கும்பொழுது கண்டினியூஸாக ஒரு க்ரோத்லேயே போயிட்டு இருந்ததுனால தான் ப்ராஃபிட்ஸ் பாருங்கள் 55 கோடியில் ஆரம்பிச்சு 148, 147, 276 அப்படியே ஒவ்வொரு டைமாக இன்க்ரீஸ் ஆகி ஃபைனலாக 840 வரைக்கும் வந்திருக்கு லாஸ்ட் மார்ச் 2025. இப்போ ட்ரைலிங் 12 மந்த்தில் நம்ம பார்க்கும்பொழுது கொஞ்சம் டிக்ளைன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணியிருக்கு. மேபி இது வந்து ஒரு 2 or 3 இயர்ஸ் கூட நம்மளுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அப்படி நடந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் ப்ரைஸில் ஒரு கன்சல்டேஷன் நடக்கலாம். அப்போ இது நம்ம வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வச்சு செக் பண்ணி பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா 2020 மிகப்பெரிய ஒரு அப்பும் வந்திருக்குன்னு சொல்லணும். மிகப்பெரிய ஒரு அப்பும் அப்படின்னா பல மடங்கு ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. 2020 பாட்டம் நீங்கள் ப்ரைஸ் செக் பண்ணி பாருங்க, இதனுடைய ஆல் டைம் ஹை ப்ரைஸ் செக் பண்ணி பாருங்க. மிகப்பெரிய ஒரு அப்பும், அதாவது பல மடங்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்து வந்திருக்கு. அந்த இறக்கம் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா பேலன்ஸ் ஷீட் வச்சு பார்க்கும்போது ரிசர்வ்ஸ் ஓரளவுக்கு ரீசனபிளான ரிசர்வ்ஸ் இருக்கு. பாரோயிங்ஸ் அப்படிங்கிறது 529 crores. இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லீஸா அப்படிங்கிறது செக் பண்ணி பார்க்கணும். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது லீஸ் லைபிலிட்டிஸ்லேயே வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 382 கோடி இருக்கு. அப்போ அந்த 529 382 லீஸ்லேயே போயிருச்சு. அப்போ அது நம்மளுக்கு மேஜரான டெப்ட் கிடையாது. ஏன்னா லீஸை பொறுத்த வரைக்கும் நிறைய நான் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் ஏதாவது ஒரு பில்டிங் ரெண்டலுக்காகவோ இல்லை ஏதாவது வெஹிக்கிள் ஃபெசிலிட்டிஸை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டலுக்காகவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா லீஸ் அப்படிங்கிற விஷயங்கள் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. மற்றபடி பாரோயிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் மட்டும் தான் இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 147 கோடி தான். ஸோ அதெல்லாம் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கணக்குப்படி பார்க்கும்போது ஷேர்ஸ் எதுவும் டச் பண்ண கிடையாது, பாரோயிங்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதுவே நம்மளுக்கு ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு மோஸ்ட் பாசிட்டிவான விஷயம் தான். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் 39% அப்படிங்கிற லெவலில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லெவலில் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லணும். கண்டினியூஸாக டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ வரைக்கும் லாஸ்ட் குவார்ட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் தான் நடந்திருக்கு. 25% நியர்லி 26% 13.25% வரைக்கும் டிக்ரீஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அட் த சேம் டைம் எஃப்ஐ விற்கிற அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஐ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க அப் டு ப்ரீவியஸ் குவார்ட்டர் வரைக்கும். பட் லாஸ்ட் குவார்ட்டரில் ஸ்லைட்டாக ஒரு டிக்ரீஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. பட் அது ஏன் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கும் புரியல. ஏன்னா நான் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் நல்ல ஒரு பீக்கில் இருக்கும்போதெல்லாம் பண்ணாமல் அப்போ நான் கண்டினியூஸாக வாங்கிக்கிட்டே இருந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாட்டம் வந்ததுக்கப்புறம் அதுவும் டிசம்பர் 2025 மார்ச் 2026 இந்த பீரியடுக்குள்ள தான் என்னுடைய ஸ்டாக் ப்ரைஸ் பாட்டம் கிட்டே வந்திருக்கு. அந்த ஒரு பீரியடில் வந்து எப்படி ஒரு டிஏ வந்து செல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. யார் எக்ஸிட் ஆனாங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக செக் பண்ணி பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். பப்ளிக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22% அப்படிங்கிற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. இயர்லி வைஸ் வச்சு பார்க்கும்பொழுதும் அதே விஷயங்கள் தான் திரும்ப நம்மளுக்கு இண்டிகேட் ஆகுது. கிட்டத்தட்ட 41.65% நமக்கு இருந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஜஸ்ட் ஸ்லைட்டாக டிக்ரீஸ் ஆயிருக்கு, ஒரு 39% மாறி இருக்கு. பட் இதில் நமக்கு ஓரளவுக்கு 50% அப்படிங்கிற லெவலில் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பட் இருந்தாலும் 40% அப்படிங்கிறதே ஓரளவுக்கு ரீசனபிளான வேல்யூ அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு டிசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அந்த கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சதாக உங்களுக்கு 50% மேலே ஒரு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்கணும். அதில் 40% இருக்குது. ரிமைனிங் ஒரு 10% அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது சோர்சஸ் மூலமாக அவங்களுக்கு ஒரு இன்புட் வந்துச்சு அப்படின்னா, அதாவது அவங்களுக்கு ஒரு ஓட்டிங் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிசிஷன்ஸை அவங்களால ஈஸியாக மேக் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா தான் அது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயமா முடியும். அடுத்ததாக இவங்களுடைய டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல்ஸ்குள்ளே வருவோம். சார்ட் வைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர் சார்ட்டே வச்சு பார்த்துக்கலாம். நான் சொன்ன விஷயம் தான் 2020 பாட்டம் அதனுடைய ப்ரைஸை பாருங்கள் 42 இருக்குது. அதுக்கப்புறம் நேராக ஏறி எங்கே போயிருக்குன்னு கேட்டிங்கன்னா 1930 வரைக்கும் என்னுடைய ஸ்டாக் ப்ரைஸ் போயிருக்கு. அதுதான் என்னுடைய ஆல் டைம் ஹை. அந்த கணக்குப்படி பார்க்கும்போது எத்தனை மடங்கு ஏற்றம் அப்படின்னு பாருங்கள். 40 400 மாறிச்சுனாலே 10 மடங்கு. அப்படி பார்க்கும்போது அந்த 400ம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-6.5 மடங்கு ஏறி இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட அது ஒரு மிகப்பெரிய ஒரு பல மடங்கு ஏற்றத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத மீனிங். அடுத்ததாக இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 759 அப்படிங்கிற ப்ரைஸில் இருக்குது. இதை நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது 19th டிசம்பர் 2022 அந்த இந்த பாட்டமை தான். ஸோ இந்த பாட்டமை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு இந்த இடத்துல எக்ஸாக்டாக இந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் இண்டிகேட் பண்ணேன். அந்த சப்போர்ட் தான் நம்மளுக்கு இப்போ எக்ஸாக்டாக ரீச் ஆயிருக்கு. அது நம்மளுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டையும் கொடுத்துருக்கு. அடுத்ததாக இதனுடைய ஆல் டைம் ஹைலேருந்து எவ்வளோ பெரிய ஃபால் வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 67% ஃபால். ஸோ ஜென்ரலாக இந்த 60 to 70% ஃபால் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூஷியல் ஃபால். ஏன்னா இதனுடைய என்டையர் ப்ரைஸை வச்சு தான் அது இண்டிகேட் பண்ணுறோம். 0லேருந்து 1930 வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா 1930லேருந்து நம்மளுக்கு திரும்ப 67% இறங்கி வந்து அந்த இறக்கம் அப்படிங்கிறது நம்ம 0 கூட தான் கம்பேர் பண்ணுறோம். அப்படி வச்சு பார்க்கும்போது 60 to 70% அப்படிங்கிற இறக்கம் ஓவரால் ப்ரைஸில் வச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு இறக்கம் அப்படிங்கிறத மீனிங் இங்கே 67% இறக்கம் வந்திருக்கு. அடுத்ததாக இப்போ என்ன லெவலில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்டில் ஆல் டைம் ஹை ப்ரைஸ்லேருந்து 60% இறக்கத்தில் நம்மளுக்கு ஸ்டாக் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ட் இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 9th டிசம்பர் 2024. ஸோ அதனுடைய ஹை, அந்த ஹையையும்
23 ஜூன் 2025 அதனுடைய ஹையும் கனெக்ட் பண்ணி அப்படின்னு இந்த 2 டாட் தான் சொல்கிறேன். இந்த டாட்டையும் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு அடுத்த 2 டாட்ஸ் கனெக்ட் ஆகும். அதாவது 15 செப்டம்பர் 2025 அதுக்கப்புறம் வந்து 1 டிசம்பர் 2025. ஸோ இந்த இடம் எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ட்ரெயினில் கனெக்ட் ஆகும். ஆல்ரெடி 4 டச் பாயிண்ட் இருக்கு. அது ஒரு ரெஸ்டன்ட் லைன். அந்த ரெஸ்டன்ட் லைன் வந்து ஸ்டில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஃபாரவே தள்ளி தான் இருக்கு. அடுத்ததான் இதில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ஸ் எங்கே அப்படின்னு பார்க்கும்பொழுது ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ட் நான் சொல்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் நமக்கு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா 23 அக்டோபர் 2023 இந்த இடம். இந்த பாட்டம் நம்மளுக்கான ஒரு குரூஷியல் ரெசிஸ்டன்ட் கரண்ட் சுச்சுவேஷன். இது ஒரு ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ட். இந்த ரெசிஸ்டன்ட் தான் நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆச்சு. இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆன இடம். இப்போ நமக்கு திரும்ப மேலே ஏறி போகும்போது நமக்கு ரெசிஸ்டன்ட்டா ஒர்க் அவுட் ஆகும். அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கும் மேலே இன்னொரு ரெசிஸ்டன்ட் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா 29 ஜனவரி 2024 இந்த பாட்டம் தான் சொல்கிறேன். இதுவும் நம்மளுக்கு மல்டிபிள் டைம் சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆன ஒரு இடம் தான். அது ஆல்ரெடி நமக்கு பிரேக் ஆகிட்டு ஸ்டில் நமக்கு ரெசிஸ்டன்ட்டா இங்கே ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது இந்த இடத்துல. இப்போ நம்மளுக்கு திரும்ப மேலே ஏறி போனாலும் அதுதான் நமக்கு ரெசிஸ்டன்ட்டாக இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் இந்த ட்ரெண்ட் லைன் தான் நான் சொல்கிறேன். ட்ரெண்ட் லைனுடைய லெவல்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு. அந்த டேட்ஸ் வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆன இடம் தான் நம்மளுக்கு ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க நம்ம ஒர்க் அவுட் ஆன ஹரிசாண்டல் சப்போர்ட் தான் நம்மளுக்கு அடுத்துக்கட்ட லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணணும். இப்போதைக்கு நல்ல ஒரு சப்போர்ட் லெவலில் இந்த ஸ்டாக் வந்திருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வேறு எதுவும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எதுவும் பெருசாக கிடையாது. ஏன்னா இதனுடைய பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட் இதனுடைய வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே புரியும். அதாவது டொமைன் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆட்டோனமஸ் டிரைவிங் இந்த அடா சிஸ்டம்லாம் சொல்லுவோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் ப்ரொவைடர் இருக்காங்க. பாடி எலக்ட்ரானிக்ஸ், பாடியில் நிறைய எலக்ட்ரானிக்ஸ் பார்ட்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணுவோம். சேஸஸில், காக்பிட்டில், இந்த மாதிரி ப்ரொபல்ஷனில், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ நம்மளுக்கு இந்த எலக்ட்ரானிக்ஸினுடைய யூசேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சாஃப்ட்வேர் பேஸ்டு டிரைவ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் ப்ரொவைடராக இருக்காங்க. தென் வெஹிக்கிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு முக்கியமான ஒரு ஒர்க் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் ப்ரொவைடராகவும் இருக்காங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் பேஸ்ட் ஒர்க். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் வச்சு பார்க்கும்போது எல்லாமே கிளவுட் பேஸ்ட் ஒர்க்கில் அது பர்டிகுலராக நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டாஸ் அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கிளவுட் பேஸ்ட் ஒர்க்கையும் பண்ணிட்டு இருக்காங்க. தென் வெஹிக்கிள் இன்ஜினியரிங் அண்ட் டிசைன் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா வெப்சைட்ஸில் நோ மோர்க்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் தான். ஸோ அதுக்குள்ளே போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதுவே நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 16-17 நிமிஷம் வீடியோ போயிருச்சு. இனிமே உள்ள நம்ம இன்டெப்த்தாக டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு ரொம்ப வீடியோவில் இருந்து அதிகமாகிடும். ஸோ இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது போதும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த லைக் தான் நிறைய வியூஸ் இனியும் எனக்கு கொண்டு வரும். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே ஒரு ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் வியூ. அதை பேஸ் பண்ணி யாரும் ட்ரேடாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.